வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். நம்ம ஆன்மீகம் மூலியமாக மக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா செல்வத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்னதான் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு சில சோம்பேறிகள் இருப்பாங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு காசு பணம் வரணும், நான் போகிற இடங்களில் தொழில் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும், நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களுக்காகவே நான் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லிப்பேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கோமதி சக்கரம் வாங்கிக்கோங்க. ஏன்னா கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம். இந்த கோமதி சக்கரத்தை இந்த மாதிரி ஒரு தட்டு நிறையா நீங்கள் வாங்கி கொட்டி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சென்னாய் உருவி முறைப்படி காப்பு கட்டி எடுத்து அமாவாசை பௌர்ணமி இல்லை திங்கட்கிழமை இந்த மாதிரி நாட்களில் காப்பு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் கோமதி சக்கரம் சென்னாய் உருவி இது மட்டுமே போதும், உங்களுக்கு செல்வத்தை இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை வந்து தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சிறு தொழில் பெருதொழில் என்ன தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கடைகளிலே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வீட்லேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் படம் வைக்கக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் இந்த வச்சுக்கலாம். வெறும் கோமதி சக்கரை சென்னாய் உருவி இது ரெண்டு மட்டுமே போதும், உங்களுக்கு செல்வத்தை இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும். இதுக்கு எந்த தோஷங்களும் கிடையாது. இதை மட்டும் நீங்கள் முறைப்படி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்து முதல் நாளே ஒரு குடை நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் அருகம்புல் போட்டு வச்சுருங்க. அந்த அருகம்புல் தண்ணியை ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் இந்த கோமதி சக்கரத்தை கழுவிடணும். அதுக்கப்புறம் பால், சுத்தமான பசும்பால், பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பசும்பாலில் அந்த கோமதி சக்கரத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் அது கூட மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை நீங்கள் வச்சுட்டு இது கூட சென்னாய் ஒரு காப்பு கட்டின வேறையை வச்சு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள்லாம் நினச்சி வேண்டிக்கிட்டு 4 பேரை போல் நானும் செல்வ செழிப்போடு வாழணும், என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு மட்டும் இல்லை என் குழந்தைங்க என் பேரம்பேத்தி என் சந்ததிகள் அனைவருமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் வச்சாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது லக்ஷ்மி விக்கிரகங்கள் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை குபேரர் விக்கிரகங்கள் இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் இழுத்து கொடுக்கும். இல்லை பெருமாளுடைய விக்கிரகங்கள், இல்லை கோமதி இந்த அதாவது சாலக்கிராம கல் சொல்லுவாங்க, சாலக்கிராம கல்லும் இது மேலே வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா செல்வம் சம்மந்தமான தெய்வங்களை இதில் வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு இன்னும் செல்வ ஆகர்ஷணம் அதிகமாகும். ஆனால் என்ன, இது வழிபாடு பண்ணுற இன்றைக்கி மட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா சைவமாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்டுட்டு கறி மீன் சாப்பிட்டுட்டுலாம் இதை நீங்கள் தொட்டு இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியெல்லாம் இதை வந்து கழுத்தில் போட்டுக்கிற டாலர் மாதிரியெல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். அது போட்டுக்கிற இன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். இதை போட்டுக்கிட்டு நீங்கள் தொழிலுக்கு போகும்போது சரி, இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி போட்டுவிடலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவும் வராது, கண் திஷ்டி பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. சின்ன குழந்தைகளுக்கு ஒரு துணியில் வச்சு கூட நீங்கள் இடுப்பில் அருணா கயிறு மாதிரி கட்டி விடலாம். கழுத்தில் தாயத்து போட முடியாது, ஒரு கயிறில் கட்டி டாலர் மாதிரி கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்துறதுனால உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். இந்த மாதிரி பொதுமக்களும் இந்த மாதிரி அனைத்து பொதுமக்களும் கஷ்டப்படுற பொதுமக்கள் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மாதிரி கோமதி சக்கரத்தை வாங்கி வச்சு உங்களுடைய தர்தினியங்களை நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி ஒரு வளமான வாழ்க்கையை இதையும் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.